Welcome to Maths 360 children. நம்ம 8th Mathsல basic quiz questions கொடுத்திருக்காங்க. அந்த questions எப்படி இருக்கு, அந்த questions எப்படி ஈஸியா சால்வ் பண்றது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Quiz 7 Algebra. First Roman, choose the best answer. First question, if 4x equal to 52 square minus 48 square, find the value of x அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல 52 squareனா 52 into 52, it is 2704. அதே மாதிரி 48 square is 2304. நம்ம while subtracting நமக்கு 400 அப்படின்னு கிடைக்குது. பாருங்க இதனோட டிஃபரன்ஸ், அதாவது 52 square minus 48 square is 400. அதனோட வேல்யூ is equal to 4x. அப்போ 4x equal to 400 எழுதிட்டோம். We want to find the value of x. For that into our left side ல இருக்கிற 4 right side divisor கொண்டு வரோம். நமக்கு 100 is the answer for x. So the C option is the right answer. Second question, if x plus 1 by x equal to 4, find the value of x square plus 1 by x square. Actually x square plus 1 by x square கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா x plus 1 by x the whole square minus 2 இதுதான் ஃபார்முலா. So இதனோட வேல்யூ 4. So 4 square minus 2. 4 square is 16. 16 minus 2 it is 14. So பாருங்க இந்த first option A ல இருக்க 14 தான் right answer. Third question, the value of 27 square minus 1.3 square by 1.4 அப்படின்னு கேட்டிருக்காங்க. Actually இத a square minus b square னு வெச்சுக்கிட்டு a plus b into a minus b அப்படியும் போடலாம். இல்லைனா 2.7 the whole square, we will get it as 7.29. ஏன்னா 2.7 into 2.7 it is 7.29. 1.3 the whole square it is 1.69. இதனோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். நமக்கு 5.60 அப்படின்னு கிடைக்குது. சோ நியூமரேட்டர்ல இந்த 5.6 அப்புறம் ஆக்சுவலா பாயிண்ட்க்கு அப்புறம் நம்பருக்கு அப்புறம் 0 வந்திருக்காங்க. 0 போடலாம் இல்ல போடாமே விட்டுறலாம். அதனால நான் 5.60 ல இருந்து வெறும் 5.6 மட்டும் எடுத்துக்கிட்டேன். டினாமினேட்டர் இட் இஸ் 1.4. அப்ப நம்ம என்ன பண்ணோம், டினாமினேட்டர் எப்பவுமே டெசிமலா இருக்க கூடாது. அத ஹோல் நம்பரா கன்வெர்ட் பண்ணனும் அப்படின்னா நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் 10 ஆல மல்டிப்ளை பண்றோம். நமக்கு மேல 56 அப்படினும் கீழ 14 அப்படினும் கிடைக்குது. 14 நமக்கு 4 times it is 56 இல்லையா, அதனால 4 is the value of this. So C option 4 is the right answer for this third question. Fourth question, from the beginning fill in the blanks with suitable answer. A square minus b square by a square plus ab plus b square அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா மேல இருக்கிறத நம்ம a cube minus b cube னு எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு பாருங்க இதுல எந்த மாதிரியான சப்ஸ்டிடியூஷன்ஸ் போட்டாலும் இந்த ஃபார்முலாவை கரெக்டா நமக்கு சாட்டிஸ்ஃபை, அதாவது இங்க கொடுத்திருக்கிறத சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி எதுவும் வரல. அப்ப என்ன அப்படின்னா மேபி இந்த क्वेश्चनல மேல a cube minus b cube இருந்தாதான் இந்த 4 ஆப்ஷன்ல ஒரு ஆன்சர் நமக்கு கிடைக்கும். அதனால we have to change பண்ணிக்கிறோம். என்னன்னா a square minus b square க்கு பதில் a cube minus b cube by a square plus ab plus b square னு சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். இப்ப a cube minus b cube ஓட ஃபார்முலா என்ன அப்படின்னா a minus b into a square plus ab plus b square அப்படின்னு வரும். டினாமினேட்டர்ல என்ன இருக்கு அப்படின்னா a square plus ab plus b square னு இருக்கு. பாருங்க இதுக்கும் cancel ஆகி a minus b is the answer for the fourth question. So this B option is the right answer. Fifth question, a minus b into a square plus b square by a square minus b square ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பாருங்க a minus b in the numerator, அதுக்கப்புறம் a square plus b square க்கு பதிலா ஆக்சுவலா அவங்க என்ன கொடுத்திருக்கணும் அப்படின்னா a plus b the whole square கொடுத்திருக்கணும். அப்பதான் இங்க இருக்கிற ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் கரெக்டா ஆன்சர் வரும். அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா क्वेश्चनல இதுலயும் क्वेश्चनல சேஞ்ச் பண்ண போறோம். என்னன்னா a plus b the whole square னு கன்வெர்ட் பண்ணிக்க போறோம். கீழ a square minus b square னு. ஆக்சுவலா இந்த ரெண்டு क्वेश्चनலயுமே சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு. அத மட்டும் நாம சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இதுக்கான ஆன்சர்ஸ கரெக்ட்டா கண்டுபிடிக்க போறோம். சோ பாருங்க நமக்கு a minus b into a plus b the whole square in the numerator and a square minus b square will be the right exact question. அதனால அதை எழுதிக்கிறோம். So a minus b into a plus b the whole square, a plus b into a plus b அப்படின்னு எழுதிக்கலாம்.
denominator என்ன இருக்குன்னா a square minus b square a plus b into a minus b அப்படின்னு நம்ம இந்த algebraic identity யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணி எழுதிட்டோம். so a minus b k a minus b a plus b k plus b போய் simply a plus b is the answer for this fifth question, D option. Sixth question, Shyam wants to color both the sides of a square shaped paper for his project work. The side of a paper is 2x minus 3x centimeter னு கொடுத்திருக்காங்க. actually questionல அது 2x minus 3 தான் correct. How much of area he has to color அப்படினு இருக்காங்க. actually ஒரு ஸ்கொயர் பேப்பரோட சைடு நமக்கு 2x minus 3 னு சொல்லிருக்காங்க. இதனோட ரெண்டு சைடையும் கலர் பண்றதுக்கு ஷாம் லைக் பண்றாரு. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சைடு ஏரியா கண்டுபிடிச்சோம்னா அது 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா டபுள் சைடு ஆஃப் த ஸ்கொயர் பேப்பருக்கு கலர் பண்றதுக்கு எவ்வளவு ஏரியா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். சோ நமக்கு ஒரு ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிக்கிற ஃபார்முலா சைட் ஸ்கொயர், அதாவது 2x minus 3 தான் சைடு, அதனோட ஸ்கொயர் அப்படிங்கும்போது a minus b the whole square ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். சோ 2x the whole square minus 2 into 2x அதாவது 2ab அப்புறம் பிளஸ் b ஸ்கொயர் இல்லைங்களா. அதனால அந்த மாதிரி நம்ம அந்த ஃபார்முலாவை நம்ம இங்க அப்ளை பண்ணிட்டோம். இப்போ என்ன ஆகும்னா இது 4x ஸ்கொயர் மைனஸ் 2 2s are 4 4 3s are 12x plus 9 அப்படின்னு கிடைக்கும். இது என்னன்னா ஒரு சைட் பேப்பரோட ஏரியா. நமக்கு he wants to color both the sides of the square shaped paper for his project work அப்படின்னு இருக்காங்க. both the sides கலர் பண்ணனும்னா இந்த ஏரியாவை 2 ஆல மல்டிப்ளை பண்ணா போதும். so 2 into 4x square minus 12x plus 9 we will get it as 8x square minus 24x plus 18. so இதுதான் நமக்கு இங்க ஆன்சர். பாருங்க இது D ஆப்ஷன்ல இருக்கு. so this is the answer for this question. Seventh question, on dividing x cube plus 2x square plus x by x into x plus 1 we get அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம பாருங்க இதால டிவைட் பண்ணணும். அதனால ஃபர்ஸ்ட் x ன்னு வெளிய எடுத்துட்டா மீதி என்ன இருக்கும்னா x square plus 2x plus 1 அப்படின்னு நமக்கு மேல நியூமரேட்டர்ல வரும். கீழே x into x plus 1 அப்படின்னு இருக்கு. இப்ப பாருங்க இந்த x க்கு x கேன்சல் ஆயிடுது. மேல x square plus 2x plus 1ங்கிறது வந்து a square plus 2ab plus b square ஃபார்ம்ல இருக்கு. so a என்னன்னா x, b என்னன்னா 1. so x plus 1 the whole square அதை சேஞ்ச் பண்ணி எழுத முடியும். கீழே ஒரு x plus 1 இருக்கு. இந்த x plus 1க்கு மேல ரெண்டுல ஒரு ஒண்ணு மட்டும் நாம தூக்கிடலாம். so x plus 1 will be the answer for this seventh question, that is in the D option. Eighth question, on dividing p into 4p cube minus 32 by 4p into p minus 2 we get அப்படின்னு இருக்காங்க. பாருங்க p into 4p power 3 minus 32 எதால டிவைட் பண்ண சொல்லிருக்காங்க அப்படின்னா 4p into p minus 2 ஆல டிவைட் பண்ண சொல்லிருக்காங்க. இப்ப நமக்கு என்ன காமனா இருக்குன்னா நியூமரேட்டர்ல ஆல்ரெடி p வெளியே இருக்கு. இது ரெண்டுல இருந்தும் நம்ம என்ன எடுக்கலாம்னா 4 வெளியே எடுத்துட முடியும். அப்படி எடுத்தோம்னா மீதி இங்க p கியூபும் 8 ன்னு வந்திருக்கும் மேல. பாருங்க கீழே வந்து 4p into p minus 2 அப்படின்னு இருக்கு. பாருங்க 4 க்கு 4 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோம், p க்கு p ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோம். இது பாருங்களேன் p cube minus 8 அப்படின்னு நியூமரேட்டர்ல இருக்கிறத p cube minus 2 cube அப்படின்னு எழுதிட முடியும். டினாமினேட்டர்ல p minus 2 ன்னு இருக்கும். ஆக்சுவலா p cube minus 2 cube அப்படிங்கறத a minus b into a square plus ab plus b square அந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிட முடியும். சோ அந்த ஃபார்முலாவை நியூமரேட்டர் யூஸ் பண்றோம். டினாமினேட்டர்ல p minus 2 ன்னு இருக்கு. இந்த p minus 2 க்கு p minus 2 க்கு கேன்சல் பண்ணா p square plus 2p plus 4 அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்சரா வரும். பாருங்க இந்த C ஆப்ஷன்ல நம்ம ஆன்சர் இருக்கு. So that is the answer for the 8th question. 9th question, using proper identity the expansion of 3 plus 5c into 3 plus 5c is இருக்காங்க. இது ரெண்டுமே சேமா இருக்கு. பாருங்க இது என்னவோ அது அப்படியே இதுதான் இருக்கு. அப்ப நமக்கு என்ன எழுதிக்கலாம்னா 3 plus 5c the whole square அப்படின்னு எழுதிட முடியும். a plus b the whole square ஃபார்முக்கு இது எக்ஸ்பாண்ட் பண்ணலாம். a ஸ்கொயர்ங்கிறது 3 ஸ்கொயர், அப்புறம் plus 2 into a வந்து 3, b வந்து 5c, அப்புறம் plus 5c the whole square அப்படின்னு போட்டுக்க முடியும். இது 9 ஆயிடும். 2 3s are 6, 6 5s are 13, 30c plus 5c the whole square na 5c into 5c it will be 25c square னு வரும். சோ நம்ம இத அப்படியே ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல அரேஞ்ச் பண்றோம். முதல்ல 25c square அப்படின்னு எழுதலாம். அதுக்கப்புறம் plus 30c ன்னு எழுதுறோம். அப்புறம் plus 9 எழுதுறோம். பாருங்க இந்த ஆன்சர் எங்க இருக்குன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயே இருக்கு. So this is the right answer for the 9th question.
10th question, using proper identity, the expansion of x plus 5 into x minus 3 into x minus 2 is அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Actually x plus a into x plus b into x plus c ங்கரோட identity என்னன்னா x cube plus a plus b plus c into x square plus ab plus bc plus ca into x plus abc அப்படின்றதுதான். So நமக்கு இங்க x க்கு x ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். a க்கு பதில் 5, b க்கு பதில் 3 minus 3 னும் c க்கு பதில் minus 2 னும் நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். So இது என்ன ஆகும்னா x cube ஆயிடும் plus a க்கு வந்து 5, b க்கு வந்து minus 3, c க்கு minus 2 into x square. அதுக்கப்புறம் plus ab அப்படின்னா a வையும் b யும் மல்டிப்ளை பண்ணோம்னா minus 15 வரும். அப்புறம் b ஐயும் c ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா plus 6 வரும். 3 2s are 6. அதுக்கப்புறம் plus ca 2 வையும் plus 5 வையும் மல்டிப்ளை பண்ணோம்னா ஆக்சுவலா நமக்கு minus 10 அப்படின்னு வரும். நம்ம ஸ்ட்ரைட்டாவே plus போடாம ஸ்ட்ரைட்டாவே minus 10 போட்டுக்கலாம் into x plus abc அப்படின்னு வந்திருக்கு. a க்கு வந்து 5 into 3 into 15, 15 2s are 30. நமக்கு ரெண்டு மைனஸ் சைன் இருக்கனால மைனஸ் into மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சு. சோ நமக்கு இது கிடைக்குது. பாருங்க இது plus 5 minus 5 ஆயிடுச்சு. அதனால இந்த x square term போய்டும். அப்ப ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும்னா x cube. இதெல்லாம் ஆட் பண்றோம். minus 25 plus 6 நமக்கு minus 19 வரும். x plus 30 அப்படிங்கிறது தான் நமக்கு ஃபைனல் ஆன்சரா இருக்கும். அது எங்க இருக்கு அப்படின்னா பாருங்க இந்த லாஸ்ட் ஆப்ஷன்ல x cube minus 19x plus 13 வருது. So this D option is the right answer for this question. Second Roman, fill in the blanks. 11th question, if p plus q is equal to 8 and pq is equal to 12, the value of p minus q is அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு p minus q கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னன்னா root of p plus q the whole square minus 4pq அப்படின்றதுதான். இந்த ஃபார்முலால இதனோட வேல்யூஸ் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். p plus q க்கு வந்து 8 இருக்கு. So 8 square minus 4 into 12. நமக்கு 8 square 64 அப்படின்னு தெரியும். minus 48 பாருங்க 16 கிடைக்குது. root 16 is equal to plus or minus 4 is the answer for this 11th question. So plus or minus 4 is the answer. 12th question, if Srija wants to level her garden of length 2z plus 5 meter and breadth 2z minus 3 meter, then the area of the garden அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த கார்டன் வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கும் போல இருக்கு. அதனாலதான் லென்த்தும் பிரெத்தும் கொடுத்திருக்காங்க. ஏரியா கண்டுபிடிக்கணும்னா லென்த்தையும் பிரெத்தையும் மல்டிப்ளை பண்ணா போதும். ஏன்னா L into B is the formula to calculate the area of a rectangle. So 2z plus 5 into 2z minus 3. இப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போறோம். 4z square அப்புறம் minus 6z then plus 10z minus 15 வரும். நமக்கு பாருங்க இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸா இருக்கனால 4z square plus 4z minus 15 is the answer for the 12th question. So this is the answer. 13th question, the simplification of m into 3m square minus 27 into 3m into m minus 3 கொடுத்திருக்காங்க. முதல்ல பாருங்களேன் நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க ஒரு m இங்க ஒரு 3m இருக்கு. அதை மல்டிப்ளை பண்ணி 3m ஸ்கொயர் அப்படின்னு போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது 3m ஸ்கொயர் கூட m மல்டிப்ளை பண்ணா 3m கியூப் அப்படின்னு வந்துரும். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றோம். அதாவது 3m ஸ்கொயரையும் minus 3ஐயும் minus 9m ஸ்கொயர் அப்படின்னு ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த 27 கூட இந்த m மல்டிப்ளை பண்றோம். minus 27m அப்படின்னு வந்துரும். minus 27 கூட இந்த minus 3 மல்டிப்ளை பண்றோம். plus 81 அப்படின்னு வரும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வெளியே இருக்கிற 3m ஸ்கொயரால ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 9m power 5 அப்படின்னும் minus 27m power 4 னும் minus 81m power 3 னும் then plus 243m square அப்படின்னும் நமக்கு இந்த ஃபைனல் ஆன்சர் கிடைக்குது. Third Roman, short answer questions. 14th question, using the proper identity, simplify the following அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா x square the whole square. பாருங்க இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றோம். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றோம். minus x cube னு வரும். அப்புறம் இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது plus x square னு வருது.
தென் நம்ம என்ன பண்றோம், அடுத்த டேர்ம் x ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். x கியூப் அப்படின்னு கிடைக்கும். என்ன x கியூப்னா பிளஸ் எக்ஸ் கியூப் அப்படின்னு கிடைக்கும். தென் பாருங்க, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றோம், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றோம், பிளஸ் எக்ஸ்னு கிடைக்கும். அடுத்தது 1 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். ஆக்சுவலா நம்ம இப்படியே மல்டிப்ளை பண்ணி கூட இதுக்கு போட்டுடலாம். ஆனா நமக்கு என்னன்னு இருக்காங்க அப்படின்னா, யூசிங் ப்ராப்பர் ஐடென்டிட்டி நீங்க வந்து இதை மல்டிப்ளை பண்ணி இதனோட ஃபைனல் ஆன்சர் என்னன்னு கண்டுபிடி அப்படின்னு இருக்காங்க. சோ நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1ல நமக்கு எது இதுல காமனா இருக்குன்னா பாருங்க, இதுல எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இதுலயும் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 காமனா இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1, அதுக்கப்புறம் பிளஸ் எக்ஸ்னு எழுதிக்கலாம். இங்கேயும் அதே போல எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 அப்புறம் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். எழுதினா பாருங்க, இதுவும் இதுவும் சேமா இருக்கு, இதுவும் இதுவும் சேமா இருக்கு, சைன்ஸ் மட்டும் டிஃபரெண்டா இருக்கு. அப்படி இருக்கு அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, a பிளஸ் பி இன்டூ a மைனஸ் பி ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். சோ a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வில் பி த ஆன்சர் ஃபார் தட் இல்லையா. அந்த ஐடென்டிட்டி நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். சோ இதுல எது ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1ங்கிறது தான் a. சோ a ஸ்கொயர், எது b அப்படின்னா எக்ஸ், இது b ஸ்கொயர். சோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் போட்டோம். இது என்ன ஆகும் அப்படின்னா a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்கு பாருங்க, அதனால a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர்னு வரும், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் போட்டோம். சோ இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸ். அப்ப ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும்னா x பவர் 4 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கும். சோ இந்த ஐடென்டிட்டி தான் நம்ம யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்றோம். 15th question, if x plus y is equal to 12 and xy is equal to 14, then find the value of x cube plus y cube அப்படின்னு இருக்காங்க. x cube plus y cube ஓட ஃபார்முலா என்ன அப்படின்னா x plus y the whole cube minus 3xy into x plus y. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம்னா நம்ம ஈஸியா இதனோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சிடலாம். So x plus y is 12, 12 the whole cube minus 3 into xy ஓட வேல்யூ 14 into 12 அப்படின்னு நம்ம இங்க போட்டுட்டோம். நமக்கு 12 cube என்ன அப்படின்னா 12,728 is 12 cube minus 504 gives you 1,224. So answer for this question is 1,224. 16th question, use the proper identity, find the product அப்படின்னு கொடுத்துட்டு x plus y into x minus y into x square plus y square இருக்காங்க. இது a plus b into a minus b ஃபார்ம்ல இருக்கு. அதனால இது எப்படி எழுதலாம்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்ம்ல x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் எழுதிட்டோம் பாருங்க இது. and this x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் அப்படியே இருக்கு. அதே ஃபார்மட் மறுபடியும் யூஸ் பண்ண போறோம் பாருங்க. இது a minus b into a plus b இருந்தா a ஸ்கொயர் என்ன x ஸ்கொயர் the whole square minus b ஸ்கொயர் இது y ஸ்கொயர் the whole square. so answer for this is x power 4 minus y power 4. அதுதான் நமக்கு இங்க கரெக்ட் ஐடென்டிட்டியா வரும். ஓகேவா? 17th question, using the identity a square minus b square is equal to a plus b into a minus b, find the value of 2x plus y the whole square minus 2x minus y the whole square. Actually இந்த ஃபார்முலாவை ஐடென்டிட்டியை இங்க யூஸ் பண்ண சொல்லிருக்காங்க. 2x plus y the whole square இது a square minus 2x minus y the whole square இது b square இருக்காங்க. அப்ப a இது 2x plus y இது a plus b என்ன 2x minus y. அப்போ a plus b தான் ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கோம். அடுத்தது a minus b எழுதணும். என்ன 2x plus y minus of 2x minus y எழுதிட்டோமா? சோ இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இங்க பாருங்க பிளஸ் yக்கு மைனஸ் y போய் 2x plus 2x நமக்கு 4x ஆயிடுச்சு. இதுக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா 2x plus y, இந்த மைனஸ் சைன் இங்க பிராக்கெட் முன்னால இருக்கனால உள்ள போகுது, minus 2x plus y ன்னு. இது என்ன ஆகும்னா பிளஸ் 2x க்கும் மைனஸ் 2x க்கும் போயிட்டு நமக்கு இங்க வெறும் 2y அப்படின்னு கிடைக்கும். உள்ள பிராக்கெட் குள்ளார 2y ன்னு கிடைக்கும். while multiplying நமக்கு 8xy அப்படின்னு ஃபைனல் ஆன்சர் கிடைக்குது.
18th question, using the proper identity, find the value of x square plus 4 the whole square plus x square minus 4 the whole square plus 16x square அப்படினு இருக்காங்க. நம்ம இத என்ன பண்றோம் அப்படினா a plus b the whole square plus a minus b the whole square ரெண்டு நமக்கு ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படினா 2 into a square plus b square னு கிடைக்கும். பாருங்க அதனால x square a க்கு பதில் x square உம் b க்கு பதில் 4 னு இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப இங்க 2 into a க்கு பதில் என்ன போடணும் x square னு போடணும். இங்க a square இருக்கு. அப்போ x அதாவது a க்கு பதில் x square உம் the whole square னு போடணும். plus b க்கு பதில் இங்க என்ன இருக்குன்னா பாருங்க கம்பேர் பண்ணும்போது 4 னு இருக்கு. சோ 4 square அப்படினு போட்டோம். அதுக்கப்புறம் இதனோட வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் 16x square கூட ஆட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க இது 2 into இங்க x power 4 னு வந்துரும் plus 16 அப்படினு வரும் இல்லையா? இப்போ இந்த 2 உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 2x square plus 32 அப்படின்னு வந்துரும். நமக்கு எதுனா இது மட்டும் தான் நாம எடுத்திருக்கோம். பாருங்க இது மட்டும் தான் எடுத்திருக்கோம். இது கூட 16x square ஆட் பண்ண போறோம். So x square plus 4 the whole square plus x square minus 4 the whole square plus 16x square is equal to நமக்கு இந்த பாருங்க 2x square plus 32 plus 16x square னு வரும். இது பாத்தீங்கன்னா x power 4 பாருங்க இது வந்து x power 4. இப்ப இந்த இடத்துல x power 4. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இதுல எல்லாத்துலயுமே எதை வெளிய எடுக்கலாம் அப்படின்னா 2 வெளிய எடுக்க முடியும். எடுத்துட்டோம்னா அப்புறம் x power 4 உம் plus 8x square plus 16 வருமா? ஏன்னா எல்லாத்துல இருந்தும் நம்ம 2 வெளிய எடுத்துட்டோம். இப்போ இதுல நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஐடென்டிட்டி இருக்கு பாருங்க. என்னன்னா 2 into இது எப்படி எழுதலாம்னா x square plus 4 the whole square எழுத முடியும். அதனால எழுதிட்டோம். This is the final answer for this question. Fourth Roman, verify the following. 19th question, 5x plus 8 the whole square minus 160x equal to 5x minus 8 the whole square அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நம்ம LHS எடுத்து நமக்கு right hand side கிடைச்சிருச்சுன்னு proof பண்ணா போதும். ஏன்னா இது verification தான். So 5x plus 8 the whole square minus 160x is equal to அப்படின்னு a plus b the whole square form க்கு expand பண்றோம். 25x square minus 8 5s are 40, 40 கூட 80 plus 80 வரும், 80x னு வந்துரும் plus 64 minus 160x அப்படின்னு வந்துரும். இப்ப என்ன ஆகும் அப்படின்னா பாருங்க இது ரெண்டும் தான் like terms. நம்ம அதுலதான் நம்ம பெரிய நம்பரோட சைனை போட்டு சப்ராக்ட் பண்ண போறோம். So minus 80x plus 64 னு வந்துரும். பாருங்க நமக்கு 5x plus 8 whole squareக்கு நமக்கு இது கிடைச்சிருக்கு. அதாவது சென்டர்ல மட்டும் plus 80x னு இருக்கு. இங்க அது மட்டும் minus 80x ஆ இருந்தா இது எப்படி எழுதலாம்? 5x minus 8 the whole square னு எழுதிட முடியும்ல. So இதுதான right hand side. So we have verified. அதனால hence verified அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். 20th question, AB plus BC into AB minus CB plus BC plus CA into BC minus AC. அதே மாதிரி நமக்கு plus CA plus AB into CA minus BA is equal to 0 னு proof பண்ணன்னு இருக்காங்க. பாருங்க இது A plus B into A minus B. அப்போ A square minus B square அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரிதான் மூணு டேர்ம்லயும் நமக்கு அப்படி இருக்கு. பாருங்க இதுலயும் அப்படிதான் இருக்கு, அடுத்ததும் அப்படிதான் இருக்கு. இப்ப இதையும் என்ன எழுதலாம்னா BC the whole square minus AC the whole square னு செகண்ட் இது ரெண்டையும் எழுதலாம். அதே போல இது ரெண்டையும் எப்படி எழுதலாம் அப்படின்னா CA the whole square minus AB the whole square னு எழுதிட்டோம். என்னது அப்படின்னா இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அப்போ நமக்கு பாருங்களேன் plus AB ஸ்கொயருக்கும் minus AB ஸ்கொயருக்கும் போயிடுச்சு. minus BC ஸ்கொயருக்கும் plus BC ஸ்கொயருக்கும் போயிடுச்சு. minus AC ஸ்கொயருக்கும் plus CA ஸ்கொயருக்கும் போய் we got the 0 as the right hand side, which is what we need. So hence proved. Twenty-one question, a cube minus b cube is equal to a minus b into a minus b the whole square plus 3ab அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு first left hand side வந்து a cube minus b cube எடுத்துக்கிறோம். LHS எடுத்துட்டு RHS proof பண்ணோம் இல்லையா? அதுக்காக LHS எடுத்துட்டோம். a cube minus b cube. நமக்கு a cube minus b cube ஓட ஃபார்முலா தெரியும். என்னன்னா a minus b into a square plus ab plus b square அப்படின்றதுதான் ஃபார்முலா. நமக்கு இது என்ன பண்ண போறோம்னா இந்த இடத்துல
இந்த a minus b அப்படியே வெளியே வச்சுக்கிறோம். நம்ம அதுல எந்த சேஞ்சும் இல்ல பாருங்க, இங்கதான் சேஞ்சஸ் இருக்கும். நம்ம இந்த செகண்ட் டேர்ம்ல ஒரு 2ab ஆட் பண்ணி ஒரு 2ab சப்ராக்ட் பண்றோம். அதாவது ஒரு லாஜிக் ஒர்க் பண்றோம். நம்ம ஆட் பண்ணதையே சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு எந்த சேஞ்சும் வராது. அதனால அந்த மாதிரி பண்றோம். பிளஸ் 2ab மைனஸ் 2ab அப்படின்னு. இங்க இத a மைனஸ் b அப்படின்னு எழுதிட்டு பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த டேர்ம் இந்த டேர்ம் மூணையும் கலெக்ட் பண்ணி நம்ம என்ன எழுதிக்கலாம், a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் எழுதிக்க முடியும். மீதி எது ரெண்டும் இருக்குன்னா இதுவும் தான் இருக்கு. அது ரெண்டையும் நாம ஆட் பண்ணிக்க போறோம். ab கூட 2ab ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3ab அப்படின்னு கிடைச்சிரும். சோ அத பின்னாடி எழுதிக்கிட்டோம். இப்போ இந்த மூணு டேர்முக்கும் பதில் எப்படி எழுதலாம் அப்படின்னா a minus b the whole square அப்படின்னு எழுதிட முடியும். பாருங்க, a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயரை a minus b the whole square எழுதிட்டு இந்த 3ab பின்னாடி அப்படியே எழுதிடுறோம். அப்ப இதுதான் பாருங்க நமக்கு இங்க ரைட் ஹேண்ட் சைட். அதனால which is equal to RHS. அதனால we have proved it, hence proved அப்படின்னு நம்ம இந்த ஆன்சரை கம்ப்ளீட் பண்றோம். Fifth Roman, answer the following 22nd question. If area of a square shaped garden is 4x square plus 12xy plus 9y square into m square, then find the side of the garden. நமக்கு area of the square shaped garden வந்து 4x square plus 12xy plus 9y square m square அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு ஏரியா அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்படிங்கும்போது ஏரியா ஆஃப் a ஸ்கொயரோட ஃபார்முலாவை லெஃப்ட் சைடும் அது என்ன எழுதுவோம், a ஸ்கொயர்னு எழுதுவோம். அதனோட வேல்யூவை ரைட் சைடும் எழுதிக்கிறோம். சோ 4x ஸ்கொயர் பிளஸ் 12xy பிளஸ் 9y ஸ்கொயர் அப்படின்னு நம்ம a ஸ்கொயருக்கு ஈக்குவேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா a கண்டுபிடிக்கணும், அதாவது சைடு கண்டுபிடிக்கணும். சைடு ஆஃப் தி ஸ்கொயர் கார்டன் கண்டுபிடிக்கணும். சோ இங்க ஸ்கொயரா இருக்கிறது ரைட் சைடு போகும்போது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார இந்த 4x ஸ்கொயர் பிளஸ் 12xy பிளஸ் 9y ஸ்கொயர், இல்லைன்னா ரெண்டு சைட்லயும் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ இதுதான். அப்போ நமக்கு பார்த்தா இது a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் ஃபார்முக்கு வருது. அப்போ இதனோட ஸ்கொயர் ரூட் என்னன்னா 2x, இதனோட ஸ்கொயர் ரூட் என்னன்னா 3y. அப்போ இது நடுவுல பிளஸ் இருக்கனால இங்க பிளஸ் போட்டு the whole square will be the identity for this. அப்போ நமக்கு ரூட்டுக்குள்ளார 2x பிளஸ் 3y the whole square வரனால இந்த ஸ்கொயருக்கும் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கும் கேன்சல் ஆகி நமக்கு பிளஸ் ஆர் மைனஸ் 2x பிளஸ் 3y வந்துடுச்சு. இது சைடு ஆஃப் அ ஸ்கொயர் அப்படிங்கறதுனால பிளஸ் 2x பிளஸ் 3y மீட்டா அப்படின்னு கிடைச்சிருச்சு. Question number 23. The area of a circle A is px square plus 6xp plus 9pm square. Find the radius of the circle. Actually, ஏரியாவை அவங்க px square plus 6xp plus 9p அப்படின்னு கொடுத்துட்டாங்க into m square அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்க நமக்கு வந்து ஏரியா கொடுத்துட்டு நமக்கு ஏரியாவோட ஃபார்முலா நமக்கு பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு தெரியும். சோ ரைட் சைட்ல நம்ம எல்லா டேர்ம்லயும் p அப்படின்ற ஒரு எலிமெண்ட் இருக்கு. அதனால அதை வெளியே எடுத்துட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 6x பிளஸ் 9 அப்படின்னு வரும். அப்போ நம்ம இதை என்ன எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா நமக்கு a plus b the whole square ஃபார்முக்கு எழுத முடியும். சோ x plus 3 the whole square ஃபார்முக்கு இதை எழுதிடுறோம். இங்க பை ஆர் ஸ்கொயர்னு இருக்கு. இந்த பைக்கும் இந்த pக்கும் கேன்சல் பண்ணிடுறோம். ஏன்னா நமக்கு அந்த மீனிங்ல தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அதனால சோ இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர் ஸ்கொயர் நமக்கு x plus 3 the whole square னு கிடைச்சிருக்கு. நமக்கு ரேடியஸ் தான் வேணும்னா taking square root on both the sides r is equal to root of x plus 3 the whole square னு வரும். இந்த ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் போயிட்டு radius will be x plus 3 meter. 24th question. The edge of a cubical tank is 2z minus 3 meter. Find the volume of the tank அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Volume of a cube formula என்னன்னா a cube cubic units. இங்க நமக்கு ஏங்கிறது என்னன்னு கொடுத்திருக்காங்கன்னா 2z minus 3 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So to find out volume we have to find the cube of 2z minus 3. என்ன ஆகும் அப்படின்னா a minus b the whole cube formula யூஸ் பண்ணலாம். அப்போ a cube minus b cube minus 3ab into a minus b.
So பாருங்க 2z the whole cube என்ன ஆகும்னா 8z cube ஆயிடும் minus 27 minus இதெல்லாம் multiply பண்றோம் 3 3s are 9 9 2s are 18z into 2z minus 3 will be the volume of the given cubical tank. 25th question, if a plus b is equal to 8 and ab is equal to 12, find the value of a cube minus b cube அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா a cube minus b cube கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா a minus b the whole cube plus 3ab into a minus b. அப்போ இதுல இருந்து நம்ம முதல்ல a minus b கண்டுபிடிச்சாதான் இந்த இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி நமக்கு a cube minus b cube கண்டுபிடிக்க முடியும். அதனால பாருங்க அவங்க கொடுத்த ஹிண்ட் நம்ம யூஸ் பண்ணி a minus b கண்டுபிடிக்க போறோம். So a minus b the whole square is equal to a plus b க்கு நமக்கு 8 square minus 4 into 12 அப்படின்னு போட்டுட்டோம். நமக்கு 8 square 64 னு கிடைக்கும் minus 48 4 into 12 is 48 and we will get 16 as the answer for a minus b the whole square. ரெண்டு பக்கமும் square root எடுத்தோம்னா a minus b கிடைச்சிடும். So square root of 16 it is 4. அதனால இந்த 4ங்கற வேல்யூவை a minus b க்கு பதிலா இங்க கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சோ இங்க 4 cube minus 3 into ab க்கு பதில் 12 a minus b க்கு பதில் 4 னு போட்டோம். சோ இங்க 4 cube நமக்கு 64 அப்படினு கிடைக்கும். நமக்கு பாருங்க 4 3s are 12 12 12s are 144 அப்படினு கிடைக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்றோம். 8 0 remainder 1 208 is the value of a cube minus b cube. So இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். சோ இதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு क्वेश्चनையும் கிளியரா படிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், எந்த ஐடென்டிட்டி அதுக்கு கரெக்ட்டா ஆப்டா பொருந்தும்ங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி ஆன்சர்ஸ் கிளியரா கண்டுபிடிச்சிர முடியும். சோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க children. Thank you.